பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்பொழுதும் கூட உங்கள் சந்நிதியில் நாங்கள் வந்து இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடும் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அப்படியே வார்த்தைகள் இன்றைக்கு காலை வேளையில் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகளுக்கும் கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ வேத வசனத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். நன்மை, கிருபை, இரக்கம் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன், சர்விங் காட் இன் சஃபரிங்ஸ். துன்பங்களிலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும், தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய மொழியில் ஈஸியான லாங்குவேஜில் சொல்லணும்னா தேவனுக்காக ஏதாயிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன் த மிட்ஸ்ட் ஆஃப் சஃபரிங்ஸ், துன்பங்களில் நடுவிலும். இன்றைக்கு நாம் இதில் 5 காரியங்களை பார்க்க போகிறோம் இன்றைய சாப்டரில். முதல்ல பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு எவைகளை சொல்லித்தரப்போகிறார் என்றால், நமக்கென்று ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கென்று முதலாவது பாயிண்ட்டு, நமக்கென்று ஒரு வாஞ்சை இருக்கும், நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அவைகள் மத்தியில் ஆண்டவருடைய ஆசைக்காக வாழ வேண்டும். அதை ஆண்டவருடைய ஆசை என்று சொல்ல மாட்டார் பேதுரு. காட்ஸ் வில் என்று சொல்வார். நான் ஒன்று நினச்சேன்னா அது பேர் ஆசை, டிசையர். அதை சரியான தமிழ் எழுத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இச்சை. நான் நினச்சதெல்லாம் அடையணும்னு நினைப்பது என்பது இச்சை. ஆனால் ஆண்டவர் எனக்கென வைத்திருக்கிற திட்டத்துக்கு வில் என்று பெயர். ஸோ பேதுரு ஐயா நமக்கு இதில் எல்லாம் சொல்லித்தர போகிறார்னா, முதலாக யூ லிவ் ஃபார் காட்ஸ் வில், நாட் ஃபார் யுவர் இச்சை. நீ உன்னோட இச்சைக்காக வாழாத மகனே, அவர் சித்தத்துக்காக வாழு, உனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தருவார் அப்படின்றது போல் நமக்கு சொல்லித்தரப்போகிறார். இரண்டாவதாக இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லித்தரப்போகிறது, நீங்களும் நானும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் ஒரு குடும்பம், சபை என்பதே ஒரு குடும்பம். வி ஆர் பிலீவர்ஸ், வி ஆர் அஸ் அ ஃபேமிலி. நாம் குடும்பமாக இருக்கிறோம். வி ஷுட் பி ஸ்ட்ரெங்தன் பை லவ். நம்ம ஒருவர் அன்பிலே பலமாக இருக்க வேண்டும். பணத்திலே பலமாக இருக்கலாம், உடலிலே பலமாக இருக்கலாம், படிப்பிலே பலமாக இருக்கலாம். ஆனால் என் மகனே, என் மகளே, திருச்சபையின் போதகனாகிய நான் சொல்லுகிறேன் என்று பேதுரு எழுதுகிறார். அவர் தான் பிரதான பாஸ்டர், பெரிய பாஸ்டர். அவர் தான் பிஷப், அவர் தான் போப், ஆண்டவர் என்று அந்த பட்டம் அவருக்கு தான் முதலாவது வழங்கப்பட்டது. அப்போ அவர் சொல்கிறாரு, முதல் உன் இச்சையின்படி வாழாதே, அவர் சித்தத்தின்படி வாழ் என்று சொல்லி கொடுக்கிறவர். மொத்தம் 5 கருத்துக்கள் இதில் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். இரண்டாவது என்ன சொல்லி தரப்போகிறார் என்றால், நீங்கள் குடும்பமாய் வாழணும், அன்பிலே பலத்தோடு வாழ வேண்டும். யூ நீட் டு பி ஸ்ட்ரெங்தன்ட் பை த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பிலே நீங்கள் ஒன்றிணைய வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், டெய்லி அன்பு பெருக வேண்டும் என்று சொல்லி தரப்போகிறார். மூன்றாவதாக இதில் உடைய உட்கருத்து என்னன்னா, நமக்கு உள்ள கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம், தமிழில் அதை வரோன்னு சொல்லுவாங்க. அதனால உண்மையாக ஆண்டவரை நீ ஊழியம் செய் மகனே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கும். ஒருத்தர் பேசுவார், ஒருத்தர் மியூசிக் வாசிப்பார், ஒருத்தர் பாடுவார், ஒருத்தர் நல்லா உழைப்பார். உனக்கு கொடுத்த கிஃப்டில் நீ உண்மையாக சர்வ் பண்ணு மகனே. We are serving God, we are not serving to people. நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் முன்னாடி நம்ம நிற்பணும் என்பதல்ல. We are serving God. நிறைய பேர் இல்லாத தேவன், நிறைய பேர் மத்தியிலே இல்லாத தேவன். We are not serving the people of God, we are serving the God of the people. இந்த மக்களுடைய, இந்த தேவனுடைய மக்களுக்கு நாம் ஊழியம் செய்யவில்லை. அவர்கள் முன்பாக நம்ம நிற்கலாம், அவங்க மத்தியில் நம்ம ஊழியம் பண்ணலாம். பட் we are serving the God of the people. இந்த மக்களுடைய தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். அப்போ நம்முடைய கிஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபெய்த்ஃபுல்லாக ஊழியம் செய்ய வேண்டும். உங்களுக்கு அளிக்கப்பட்ட வரங்களில் தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லித்தரப்போறார். சொல்லித்தர்றது பாஸ்டர் பீட்டர். நான்காவதாக, துன்பத்திலும் மகிழ்ச்சியாக இரு மகனே. உனக்கு ஒரு துன்பம் வந்தால் அது உன்னை அழிப்பதற்காக வரவில்லை, அது உனக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுப்பதற்காக வருகிறது.
இயேசு பாடுபட்டது போல நீயும் பாடுபடுவாய். இயேசு பாடுபட்டார், அதனால் நானும் பாடுபடுறேன். இயேசுக்கு வந்த மாதிரி எனக்கு பாடு வருது, அதனால் என்னை இந்த வியாதி கொண்டுடும், இந்த ஆபத்து வந்துடும். இல்லை மகனே, துன்பம் தான் வரும் என்று சொன்னார், உனக்கு வியாதி வரும் என்று சொல்லவே இல்லை. அப்படி வியாதிகள் வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை தருவார். துன்பத்திலும் மகிழ்ச்சியாய் ஊழியம் செய்ய வேண்டும். எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு இன்றைக்கு கற்றுத்தரப்போகிறார். கடைசியா பேதுரு ஐயா நமக்கு என்ன சொல்லித்தர போகிறாருன்னா, சோதனை நேரத்தில் நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ட்ரஸ்டிங் காட் இன் ட்ரையல். சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது தான் அதிகமாக நம்பணும், நிறைய நம்பணும், நிறைய துதிக்கணும், நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை நிறைய நினச்சிக்கணும், நிறைய அவரை தான் நினைக்கணும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு எங்கள் ஆண்டவர் இருக்கார் என்று நினைத்து கொள்ள வேண்டும். இதை எழுதும் போது பேதுரு அப்போஸ்தலன் வயசாகி போயிடுச்சு. ஜீசஸோட 12 டிசைப்பிள்லையும் அவர் தான் வயசானவர். அவர் இதை எழுதுகிறார். இதை எழுதி தனக்கு மாத்திரமல்ல, தன் ஊழியத்துக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எழுதுகிறார். இந்த சண்டே சர்வீஸில் நான் சொல்லியிருப்பேன், பல பிரச்சனைகள் நடுவில், பல உபத்திரவங்கள் மத்தியில் ஊழியத்துக்கு வந்த பேதுரு ஜீசஸ் இருந்துக்கினே இருப்பார், நம்ம இஷ்டப்படி இருந்துக்கினே இருக்கலான்னு பார்த்தாரு. இல்லை, பிளான்லாம் மாறிடுச்சு. திடீர்னு இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இயேசு இறந்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், கூட திரும்பி வந்துட்டார். ஒரே சந்தோஷம். ஆனால் 40ஆவது நாள் பரமேறி போயிட்டார். இன்றைக்கி சபையோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில் வந்துச்சு? பேதுரு கையில் வந்தது. இந்த பேதுருனுடைய வாழ்க்கை பார்த்தோம் என்றால், நான் நேற்றைக்கு சண்டே சர்வீஸில் சொன்னது தான் நான் இன்றைக்கி ரிப்பீட் பண்ணுறேன். சாதாரண மீன் பிடிக்கிறவர், அவரும் அவங்க அண்ணனும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கலிலேயா கடற்கரையில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, இன்றைக்கி ஜீசஸ் இந்த பக்கம் போகிறாரு. நான் நினைக்கிறேன் இன்றைய வேர்ல்டில் அன்னைக்கு உள்ளவங்க கட் அவுட் வச்சாங்களா என்ன வச்சாங்க தெரியல, இயேசு வரார். ஜனம் எல்லாம் அப்படியே ஓரம் கட்டுறாங்க. அவ்வளோ திரளான ஜனங்க எல்லாம் போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஓரமாக வலையை அலசிக்கினே, இவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணல, ஒரு ஓரமாக பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ இயேசு போய் இந்த ஒரு நடுவில் நிறுத்தி ஒரு ஸ்டேஜ் மீட்டிங் போட போகிறார். இயேசு திடீர்னு பிளான் பண்ணிட்டார். இயேசுக்காக யார் பிளான் பண்ணி, சிமோன் பேதுரு இந்த படகு எனக்கு கொஞ்சம் தரையான்னு இவனோட படகுல ஏறி விட்டார். இவனுடைய படகுல ஏறி மெசேஜ் கொடுத்தார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் ஹாப்பி ஆகிட்டாங்க. அவன் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு லக்கு நமக்கு கிடைக்கணும். போகும்போது என் பின்னாடி வான்ட்டு போயிட்டார். அதாவது என்னன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டார், என் ஊழியத்துக்கு வா என்று. இப்படி தான் பேதுரு வந்தால் பேதுருக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்குறார். பேதுரு யோசித்து பார்க்குறாரு, ஜீசஸ் என்னோட சின்ன வயசில் சின்னவர் மாதிரி தர்றாரு, அப்போ நான் தான் அண்ணா இந்த கூட்டத்துக்கு, என்ன தான் எல்லாம் அண்ணன்னும். அதுபோல் எல்லாத்துலேயும் தலையிடுவார், எல்லாம் பண்ணுவார். ஜீசஸுக்கு ஒன்றுனா போய் நிற்பார், நல்லா உடம்பு ஃபிட்டு. யாருன்னா அடிக்க வந்தால் ஜீசஸை யாரும் தொட முடியாது என்ன அப்படின்னு மாதிரி பேசுவார். மீன் பிடிக்கிறவர், சண்டைனா துடுக்கா போகிறவர், பயப்பட மாட்டார், கத்தி தூக்குறவர், எல்லாம் பண்ணுவார். ஜீசஸை ஒரு முறையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். தான் வழிக்கு ஜீசஸ் வந்துடணும்னு நினைப்பார். ஆனால் அதெல்லாம் நடக்கலை. பல முறை ஜீசஸை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டார். ஜீசஸ் ஒரு முறை எந்த அளவுக்குன்னா, அந்த பேதுரை பார்த்து என் பின்னால் போ சாத்தானேன்னு சொல்கிற அளவுக்கு தேவையில்லாமல் பேசிட்டார். ஜீசஸ் கடலில் நடக்கும்போது போல்டாக நின்று, நானும் உங்கள் கூட நடப்பேன், அது நீங்கள் உண்மையான இயேசுனா நான் நடப்பேன்னு நடந்தார். இயேசுவை சிலுவையில் அறைய சேவர்கள் அரெஸ்ட் பண்ண வரும்போது ஒருத்தன் காதை வெட்டிட்டார். துணிஞ்சி கத்தியை தூக்கி போட்டார், துணிஞ்சி கத்தியை வீசினார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் விழுந்துட்டார். இயேசுக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆச்சு. பிரதான ஆசாரனுடைய வீட்டில் அங்கே போய் மறுதளிச்சிட்டார். சேவல் 2 முறை கூவதற்குள்ளே 3 முறை மறுதளிச்சிட்டார். மனம் கசந்து அழுதார். ஊழியத்தை விட்டே போயிட்டார். ஜீசஸ் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு அழுறாரு. ஜீசஸ் உயிர் தெழுந்தாருன்னு கேள்விப்பட்டு ஓடுறாரு. ஜீசஸ் அவர் பார்க்கல. மகதலேனா மரியாள் சூசன்னாள் எல்லாம் சொல்கிறாங்க, உன் பேரை சொன்னார்டா அண்ணா, பேதுரு அண்ணா உங்கள் பேரை சொன்னார் இயேசு. பூட்டிய வீட்டில் இருக்கும்போது இயேசு அங்கே வந்தார். பேதுரு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். எல்லாம் போய் கொண்டு இருக்கும்போது திடீரென இயேசு போகிறார், போன முறை மாதிரி இல்லையே என்று இயேசுவோட டீமை கூட்டுக்கிட்டு மீன் பிடிக்க போயிட்டார். சபையே உடைச்சார், ஊழியத்தையே நிறுத்திட்டார். இயேசுவா நானா பார்த்துறேன்னு இயேசுவோட சீஷர்களை கூப்பிட்டு மீன் பிடிக்க போயிட்டார். திபேரியா கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒரு மீன் அகப்படவில்லை. இயேசு கரையில் நின்று சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். அவங்களாம் இல்லைன்ட்டு ஒத்து பார்த்தா அது இயேசு. வந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாரு, அப்பமும் மீனும் கொடுத்தாரு, சாப்பிட்டாங்க. 3 முறை பேசினார் இவங்கள, பேதுரு என்னில் அன்பாக இருக்கிறாயா ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, அப்போ நான் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2வது முறை
3வது முறை அழுதுட்டார் இந்த பேதுரு. ஐயோ, நான் உங்களை ரொம்ப ஏமாற்றிட்டேன் ஜீசஸ், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஜீசஸ், உங்களை நான் ரொம்ப 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 இரிட்டேட் பண்ணிட்டேன் ஜீசஸ் அப்படின்ற அவர் மனம் கசந்து அழுதுட்டு இனிமேல் நம்ம திருந்தி வாழலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே ஜீசஸே போயிட்டார், பரமேறி போயிட்டார். ஐயோ அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்கும் போது ஜீசஸ் பேசல. வானத்துலேருந்து 2 தூதர்கள் வந்து, எல்லாம் கலிலேயா மனுஷர்லாம் வீட்டுக்கு போங்க, எருசலேமுக்கு போங்க. இப்படி போன இயேசு திரும்பி வருவார். எப்போ வருவார்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. போய் உங்கள் வேலையை பாருங்க என்னாரு. வீட்டுக்கு வருகிறான். வேலை என்ன வேலை அவனுக்கு? மீன் பிடிக்கிற வேலை. ஆனால் மனசில் யோசித்தான், என்னை மீன் பிடிக்கிறதுக்கு இல்லையே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஊழியத்துக்கள் அழைத்தார் என்று சொல்லிட்டான். எல்லாம் ஜீசஸோட ஆளுங்களோ, வாங்க நான் ஒரு மேல் மாடி வாடகை எடுத்திருக்கேன், ப்ரேயருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு பாருங்க. 120 பேர் வந்துட்டாங்க. 120 பேரை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. காலையில் பண்ணுறாரு, மதியம் பண்ணுறாரு, நைட்டு பண்ணுறாரு, காலையில் பண்ணுறாரு, மதியம் பண்ணுறாரு. கையில் 10 பைசா இல்லை. ஜீசஸ் போகும்போது 10 காசு கொடுத்துட்டு போல, சாப்பாடு கொடுத்துட்டு போல, ப்ரொவிஷன் கொடுத்துட்டு போல, ரேஷன் கொடுத்துட்டு போல. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 10 நாள் போச்சு. 50வது நாள்னு ஒன்று வந்துச்சு. அந்த நாளில் உலகம் ஃபுல்லாக பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகை பேர் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த பண்டிகை இன்னைக்கு ஊர் ஜனம் எல்லாம் எருசலேமுக்கு வருது. பரிசுத்த ஆவியானவரும் இந்த மேல் மாடிக்கு வந்தார். அருமையான மனுஷன் பேதுரு. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு 1000 கணக்கான ஜனங்கள் கூடுகிற தேவாலயத்தை காட்டிலும் இந்த மேல் மாடிக்கு அதிக மகிமை கிடைத்தது. வாடகை வீட்டுக்கு எல்லாரும் இங்கே ஓடி வந்துட்டாங்க. என்ன இது சவுண்டு, என்ன வானத்தில் அக்கினி இறங்குதே, அது என்னது இது என்று வெளியே வரும்போது பேதுரு வந்து ஒரு செய்தி அளித்தான். 3000 பேர் அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிறகு சில நாட்கள் கழித்து வேறொரு செய்தி எடுத்தான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 5120 பேருடைய போதகனாய் இருந்தார். ஒரே சந்தோஷம். ஆனால் திடீர்னு பிரச்சனை கலர்ச்சி. இந்த சின்ன சிட்டியில் 8120 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்களா, ஒருத்தன் தலைமையின் கீழே வராங்களா அப்படின்ட்டு ரோமர்கள் மிலிட்ரியை விட்டு அடிக்கிறாங்க, யூதர்கள் சேவகர்களை விட்டு அடிக்கிறாங்க, உட்பூசல் பண்ணுறாங்க, குழப்பம் பண்ணுறாங்க. சபை சிறு சிறு பாகமாக உடைந்து போய்விட்டது. எல்லாரும் அங்கங்கே சிதறடிக்கப்பட்டாங்க. இவர் பாஸ்டரா 8120 பேர் நின்ற சபையிலே இன்று யாரும் இல்லாததையும் பார்த்து மனம் கசந்து அழுகிறார். சபை அங்கங்கே சிதறி போய் வீட்டு கூட்டமாயிருச்சு. வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயரு. ஒரு முறை பேதுருவை தேடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. எனக்கு ஒரு 70 காவலர்கள் ஒன்றாய் சேர்ந்து இந்த பேதுருவை மட்டுமே காத்தாங்களாம். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணார். கர்த்தர் வந்து இந்த சிறைச்சாலையை உடச்சி வெளியே கொண்டு வந்து விட்டார். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, என் சபை எப்படி, என் ஊழியம் எப்படி, நான் எப்படி வயசான காலத்தில் இருக்கிறேனே அப்படின்னும் போது ஹாலிடேக்கு போனார் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அவன் பேரும் சீமோன், தோல் 18கிறவன். அவன் வந்து கடற்கரை ஓரமாக அவன் வீடு இருக்குது, அங்கே போனார், ரெஸ்ட்டுக்கு போனார். ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணாப்பா இப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டேன்னு என்ன ப்ரே பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு கனவு. அந்த கனவில் ஒரு துப்பட்டினா 4 பக்கமும் கயிறு கட்டினா ஒரு துணி இறங்குது, ஸ்க்ரீன் துணி மாதிரி இறங்குது, கிளாத் இறங்குது. அதில் நிறைய மிருகங்கள் இருக்குது. எல்லாம் சாப்பிடாத மிருகங்கள் பக்கத்தில் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிடுன்னு அங்கே சத்தம் வருது. ஐயோ, நான் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேனே, நான் சுத்தமானதை தானே சாப்பிடுவேன். தேவன் சுத்தம் பண்ணது அசுத்தம் பண்ணாதேன்னு சொல்லுது அந்த வார்த்தை. ஐயோ, இது என்னது, தேவன் போய் சாப்பிடக்கூடாததெல்லாம் சுத்தம் பண்ணாரா? அது மாதிரி 2வது முறை 3வது முறை அந்த சவுண்டு கேட்டு என்னடான்னு குழம்பின்னு இருக்கிறாரு. பயங்கரமான பசி. அவங்க ஃப்ரெண்டு சாப்பாடு லேட் பண்ணுறாப்புல, வாசனை வருது ஆனால் சாப்பாடு வரல. அந்த நேரத்தில் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிட்டாரு. என்னன்னு யோசித்து நிற்கும் போது கீழே வீட்டு கதவை தட்டுறது. 2 சேவகர்கள் நிற்கிறாங்க, மிலிட்ரி நிற்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சீமோன் போய் கதவை திறக்கிறார். என்னன்னு கேட்டால், சீமோன் பேதுரு இங்கே இருக்கிறாரான்னு கேட்குறாங்க. பேதுருக்கு பயம். ஐயோ, இப்போ தான் என் சபையும் அடித்து ஓடிச்சாங்க, நான் வெறுங்கையா நிற்கிறேன், இங்கேயும் வந்துட்டாங்களே, ஐயோ ஆண்டவரே நினச்சாரா என்னான்னு தெரில. அந்த 2 பேர் ஒன்று மட்டும் கேட்டாங்க, சீமோன் பேதுரு இருக்கிறாரா? இருக்கிறார். எங்கள் கூட வருவாரா? வரமாட்டார். ஏன்னா நீங்கள் யூதர்கள் இல்லை, யூதர்கள் இல்லாதவங்க அவர் வர மாட்டார் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும் போதே சீமோன் ஆண்டவர் சொன்னார், பேதுரு இறங்கி கீழே போ, அந்த ஜனத்தோட போனால் அந்த 2 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் மிலிட்ரி கமாண்டர் கொர்னெலியோஸ் வீட்டிலேருந்து வருகிறோம். சொல்லுங்கள் சார், என்ன? எங்கள் ஐயா ரட்சிக்கப்பட்டார், எங்கள் ஐயா ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறார், 1000 கணக்கான ஜனம் கூட்டிட்டார், உங்களை மெசேஜ் கொடுக்க கூப்பிட்றார். ஆச்சரியத்தோடு போகிறான். போனால் தான் இழந்த அந்த 8000 கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் அங்கே நிற்கிறது. ஆனால் ஒரு யூதர்கள் கூட இல்லை. ஐயோ, என் ஆண்டவர் யூதர்களின் ஆண்டவராச்சே, எல்லாம் கிரேக்கர்களும் ரோமர்களும் உட்கார்ந்து நிற்கிறாங்களே, இங்கே நான் எப்படி வருவேன் அப்படின் போது ஆண்டவர் சொல்கிறார், போ,
அந்த நூற்றுக்கு அதிபதி இவ்வளோ நாள் நூற்றுக்கு அதிபதினாலே அடிக்கிறவங்க, சாகடிக்கிறவங்க, கொலை செய்கிறவங்க பார்க்கும்போது ஒரு நூற்றுக்கு அதிபதி ரட்சிக்கப்பட்டு பேதுரு காலில் வந்து விழுகிறான். அப்பா, நானும் ஒரு சாதாரண ஆள் இல்லை, நீ தான் பாஸ்டர். ஆண்டவர் சொன்னா, போய் மெசேஜ் கொடு மகனே. பேதுரு போய் நின்று செய்தி அளிக்கிறார். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கினது. எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எந்த ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை அரெஸ்ட் பண்ணினதோ அதே ரோம அரசாங்கம் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கிறது. நூற்றுக்கு அதிபதி ரட்சிக்கப்பட்டார். ஒரே சந்தோஷம். இப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம், நான் யூதர்களுக்கும் பாஸ்டர், புறஜாதி ஜனங்களுக்கும் பாஸ்டர். ஆனால் வீட்டுக்கு வந்தால், சபைக்கு வந்தால், சபையில் உள்ள மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. நீ வெளியில் போய் பச்சை தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்க, நீ அந்நிய ஜாதி கூட போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்க, சாப்பிட்டு வந்திருக்க, உன்னை ஒதுக்குறோம் போது அவங்க கையில் சொன்னார், அப்பா இல்லைப்பா, ஆண்டவர் புறஜாதிகளுக்கும் தேவன். 120 பேர் இருக்கும்போது பெந்தைகோஸ்து நாளில் இறங்கினாரு, அதே ஆண்டவரை நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. சபை பெருகிருச்சு. ஆமேன். சபை பெருகி மிகவும் பலமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் இந்த பேதுருவை ஒரு இன்டர்நேஷ்னல் பாஸ்டராக மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஆமேன். ஒரு இன்டர்நேஷ்னல் பாஸ்டராக மாறிட்டு இவரால் வெளியில் போக முடியல, வர முடியல, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜனங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், மகனே நீ வந்து இவ்வளோ நாள் ஆன் சைட்டில் போய் மெசேஜ் கொடுத்த, இப்போ ஆன்லைனில் கொடுன்னு லெட்டர் எழுத சொல்கிறார். அதுதான் அன்னை ஆன்லைன் தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, லெட்டர் ஆயிடுச்சு. 2 லெட்டர் எழுதினார். ஒரு லெட்டரில் 5 சாப்டர் வச்சு எழுதினார், இன்னொரு லெட்டரில் 3 சாப்டர் வச்சு எழுதினார். அருமையாக இந்த லெட்டர்ஸை எழுதினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த லெட்டரில், அந்த முதல் லெட்டரோட 4ஆம் அதிகாரம் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? அன்றைக்கி என்னென்ன சூழ்நிலை என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமேன். அந்த பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்தவர், அன்னைக்கு சபையோட பாஸ்டர். ஏங்க அன்னைக்கு இன்றைக்கும் உலகெங்கும் உள்ள சபைகளின் பாஸ்டர் பேதுரு தான். உலகெங்கும் தலைவருடைய ஓனர் தான் இயேசு. உலகெங்கும் இன்றைக்கு வரைக்கும் சபைகளுடைய பாஸ்டர் இயேசு தான், பேதுரு தான். அன்னைக்கே இன்டர்நேஷ்னல் சர்ச்சுக்கு பாஸ்டர் இருந்தார். பொந்தியு, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தீனியா. இன்றைக்கி இவைகள் எல்லாம் ஏசியா மைனர் என்ற நாடு. இன்றைக்கு அது வந்து மாடர்ன் டே டர்க்கியில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் போதகராய் இருந்தார். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைங்க என்னென்னா, அவர் எப்படி பாடுபட்டாரோ அதே போல் பாடு அவங்களுக்கும் வருது. பாஸ்டர் எந்த பாடோட ஊழியம் பண்ணுறாரோ அதே பாடுகள் தான் மக்களுக்கும் இருக்குது. மக்கள் நினச்சிக்கூடாது, பாஸ்டருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவர் வந்துடுவார் காலையில் மார்னிங் டியூஷனுக்கு, நான் வர முடியுமா? இல்லை, உங்களோட அதிக பாடு யாருக்கு தான்? பாஸ்டருக்கு. ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா பேதுரு ஐயாவுக்கு அதிக பாடு, நிறைய பாடு. ஃபேமிலியில் பிரச்சனை, எருசலேமில் பிரச்சனை, சுற்றி எல்லா சபைகளையும் ஃபாலோ பண்ணோம், வயசாயிடுச்சு, சரீர பிரச்சனை, இவள் எல்லா மத்தியிலும் பாடுபடுகிற மக்களுக்கு இன்றைய அதிகாரத்தை எழுதுகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? கிறிஸ்தவர்கள் நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் உத்தமர்கள் என்று விளங்குவீர்கள். யூ வில் பி ப்ரூவன் ஃபெய்த்ஃபுல். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் உத்தமர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த புதிய ஆலயம், புதிய எருசலேம், புதிய மக்கள் என்பது நீங்கள் தான் சபையே. கடைசி காலத்திலே கர்த்தர் சுதந்திரமாய் வைத்திருக்கிறதில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றெல்லாம் பேச போகிறார். கிறிஸ்து பாடுபட்டது போல நீங்களும் பாடுபட வேண்டும். கிறிஸ்து உயிர் தழுந்தது போல நீங்களும் உயிர் தழுவீர்கள். இயேசு நீதிமானாய் வாழ்ந்தது போல நீங்களும் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தரப் போகிறார். புதிய வாழ்க்கையை கிறிஸ்து உங்களுக்கு என்று தருகிறார் என்றெல்லாம் நம்முடைய பேதுரு தன்னுடைய புஸ்தகங்களிலே சொல்லி கொடுத்தது நம்மால் காண முடிகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? இன்றைக்கி 4ஆம் அதிகாரத்தை நான் ரொம்ப சீக்கிரமாக முடிக்க போகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே. இந்த 4ஆம் அதிகாரத்திலே பவுலையா இந்த 5 விஷயத்தை பற்றி பேசினார் என்று நான் இன்ட்ரொடக்ஷனில் உங்களுக்கு கொடுத்தேன். இதில் ஃபஸ்ட்டு வசனம், முதல் பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், ஃபஸ்ட்டு வசனம் இந்த லாஸ்ட் டேஸ், கடைசி காலத்தை பற்றி பேச போகிறார். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த லாஸ்ட் டேஸ்? கடைசி காலத்தில் என்ன நடக்குமா? கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பாடு வருமா? கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டது போல நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் வியாபாரத்துக்கு போகிறான், கஷ்டப்பட போகிறான், மூட்டை தூக்க போகிறான். அவன்கிட்ட சொல்லுவாங்க,
தம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கவனமா இரு. அப்படி தான் இருக்கும். போக போன ஆகிடும், சரியான சொல்லலாம். அப்படி தான் ஊழியத்துக்கு வருகிறவர்களே, நீங்கள் மாம்சத்தில் பாடு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். பி ப்ரிப்பேர்டு ஃபார் தட். ஏனென்றால் 2ஆம் வசனம், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருக்கிறான். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு லைஃப் கூட்டி கொடுத்துருக்காரு. நம்ம இஷ்டத்துக்கு வாழறதுக்கு ஒன்றும் இன்னைக்கு உயிரோடு எழுப்பல, அவர் சித்தத்துக்கு வாழும்படியாக இன்றைக்கு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு நம்ம அலாரம் வச்சு வந்தோம். எந்திரு மகனே, போ, நினச்சபடிலாம் வாழல, போ என் ஊழியத்தை நிறைவேற்று, போ என் வேலையை செய், கடந்த நாட்களில் செய்தவைகளை செய்யாதே, என் சித்தத்தின்படி பிழை, உன் இச்சையின்படி அல்ல. பைபிள் இவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. நம்ம இஷ்டத்துபடி போனோம்னா அது பேர் இச்சையாம், அவர் இஷ்டத்தின்படி போனால் அது பேர் சித்தமா. அல்லையா? தலைமையில் கை வச்சு சொல்லாமா, இன்றைக்கு என் தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இச்சையின்படி போகிறவங்க என்னென்ன பண்ணாங்களாம்? காம விகாரம், துர்ச்சை, 3ஆம் வசனம் சொல்லுது, மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்தார்களாம். அந்த துன்மார்க்கர் உடையிலே அவங்க விழுந்தாங்க. நீங்களும் நானும் அதிலே விழக்கூடாது என்று நம்மை கர்த்தர் காப்பாற்றினார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களும் நியாயத்திற்கு கொடுக்க வேண்டும். இதை செய்தவர்கள் எழுந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக ஆவியிலே பிழைக்கும்படி நம்மை கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். மகனே, எல்லாத்துக்கும் டைம் வந்துருச்சு. பெரியவங்க சொல்லுவாங்க, காலம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் காலம் வந்துருச்சு. பாடு அனுபவிக்கிறேன்றதுக்காக நான் இஷ்டத்துக்கு போக முடியாது. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு என்பதற்காக நான் இஷ்டத்துக்கு போக முடியாது. நான் பாடுகள் மத்தியிலும் என் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். பாடுகள் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். பேதுருவை பார்த்து கேட்டிங்கன்னா, ஐயா அப்படின்னா தாங்க நீங்கள் பெருசாக பாடுபட்டீங்க. ஆமேன். கேட்கலாமா? கேட்கலாம். பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே ஊழியம் பண்ணார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 4ஆம் அதிகாரத்தில் ஊழியம் பண்ணார், ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு தான் மேசியான்னு பேசினார், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவை விசாரித்த அதே பிரதான ஆசாரியர் சனகரிப்பு சங்கம் அவரை விசாரிச்சுது. எங்கேயாவது இயேசு பற்றி நீங்கள் சொன்ன அவ்வளோதான் சொல்லி மிரட்டினாங்க. சொன்னாங்க, நான் உனக்கு கீழ்ப்படுகிறதா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பேசுனா உன்னை அடிப்பேன், இயேசுவை பற்றி பேசினா உன்னை பாடா இல்லையா பாடு, பேசாமல் போயிடலாமல் இயேசு பற்றி பேசி தான் ஆகணும். ஊழியம் செய்யக்கூடாதுன்ற நிலை வந்தாலும் நாம் ஊழியம் செய்து தான் ஆக வேண்டும். எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ, வாய்ப்பு எப்படியெல்லாம் கிடைக்கிறதோ அப்படி நாம் ஊழியம் செய்து தான் ஆக. அங்கே அடித்தா இங்கே போய் ஊழியம் செய், இங்கே அடித்தா அங்கே போய் ஊழியம் செய், இங்கே அடித்தா அங்கே போய் ஊழியம் செய், செய்து கொண்டே இருக்கிறார்கள். லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பேதுரு யோவானோட அண்ணன் யாக்கோபை கொண்டுட்டாங்க. இந்த 12 பேர் சீஷர்கள்லாம் 12 பேரில் முதலாள வெட்டிட்டாங்க. அது யார்? யாக்கோபு. எப்படி மீதி 11 பேர் நாவாங்க துடிக்கிறாங்க. ஐயோ அண்ணன் யாக்கோபு அண்ணன் சாகடிச்சிட்டாங்க. வெட்டான் யார்? ஏரோது, அகரிப்பா ஏரோது வெட்டிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அடுத்த லிஸ்ட்டு வச்சுருக்கான். அவன் அரண்மனையில் எழுதி வச்சுக்கிறான், யாக்கோபு காலிடா, அவர் தானே அவங்க தலைமை பாஸ்டர், தலைமையாக இருந்தார், ஹெட்டாக இருந்தார், தூக்கிடும். அவர் தானே. அடுத்தது பேதுருவாமே யாரோ ஒருத்தன், இந்த யாக்கோபா தான் உட்காந்து ஊழியம் பண்ணியிருந்தான், அந்த பேதுரு ஊராக போய் பண்ணுறானுமே, அடுத்தது அவன் தான் என்று சொல்லி அரெஸ்ட் பண்ணி பிரிசனில் வச்சுட்டான். பிடிச்சிட்டான் பேதுருவை, பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டு சொன்னான், நல்ல நாள் வரட்டும், உங்கள் பண்டிகைப்பா அவனை அடிக்கிறேன் கொல்றேன் என்று சொல்லும்போது தான் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். மரணத்தின் விளிம்பில் போயிட்டு பட்டைய கருக்கு கத்தி கழுத்து வரைக்கும் வந்துட்டு தப்பித்த ஒருவர் தான் இந்த பேதுரு. நம் அனைவருக்கும் தெரியும். அன்றையிலிருந்து பல பாடுகள், பல உபத்திரவங்கள். இந்த நிருபத்தை எழுதும்போது கூட உபத்திரவங்கள். நம்முடைய வேதத்தில் இல்லாத ஒரு வரலாறு சொல்லுகிறது, ஸ்ட்ராங்கான வரலாறு, ட்ரெடிஷ்னல் வரலாறு சொல்லுகிறது. பேதுருவை கம்பல் பண்ணி ரோமாபுரிக்கு இழுத்துட்டு போனாங்களாம். அன்னைக்கு ரோமாபுரியில் எம்பரர் நீரோ ரொம்ப கெட்டவன். ஆனால் என்னவாகிறான், அவன் தான் ராயன், அவன் தான் ராஜா, உலகத்துக்கே ராஜா. ரொம்ப கெட்டவன், நல்லவனே கிடையாது. அவன் நல்லவங்களை சாவடிச்சிடுவான், நல்ல வழிகளை அழிப்பான். என்ன பண்ணுவான்னா, நல்லவங்களை சாகடிப்பான், நல்ல வழியில் உள்ளவங்களை அழிப்பான். எந்த அளவுக்கு அவன் தீமையானவனா, அவன் கல்யாணம் கட்டினதே ஒரு ஆம்பளையை தான் கல்யாணம் பண்ணானான்.
ரோமாபுரி ஃபுல்லாக ஊர்வலம் வந்தானா அந்த கல்யாணத்துக்கு. ஒரு ஆம்பளை யாரை கல்யாணம் பண்ணனா, இன்னொரு ஆணை. அதில் இவர் வந்து ஆம்பளை கிடையாது, இவர் வந்து அந்த 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 ஆளுக்கு இவன் ஒய்ஃபா. அப்படி ஒரு ஊர்வலம். நாடே பிரமிப்பாக பார்க்குது. இப்படியெல்லாம் இருந்தால் நாடு என்னத்துக்கிடா வருது? அவனை தூக்க முடியுன்றீங்க, அவன் தான் எல்லாரையும் தூக்குவான். பேதுரு மாதிரி ஆளை உயிரை விடுவானா? நீ உயிராகிறதுனால தான்டா இதெல்லாம் பேசுகிற என்று கொலை செய்வான்ல. பேதுருக்கும் மரண தண்டனை விதித்தான் என்று சொல்லுகிறது. பேதுரு சொன்னாரா, எனக்கும் சிலுவை தண்டனை கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னை தலைகீழ சிலுவையில் அறையுங்க அப்படின்னாரு. என் இயேசு போல சிலர். பேதுரு தலைகீழ் சிலுவையில் அறையப்பட்டார் என்று ஸ்ட்ராங்கான ட்ரெடிஷன் சொல்லுகிறது. ரோமாபுரியில் இன்றைக்கும் போப் ஆண்டவர்களுக்கு ரொம்ப பவர் இருக்குது. இந்த போப் ஆண்டவருங்க எப்படி வந்தாங்க? யாருங்க போப்பு? யாருங்க போப்புக்கு மேலே போனால் இயேசு காலத்துக்கு பிறகு பேதுரு தான் முதலாவது போப் ஆண்டவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பேதுரு இப்போ சொல்லுங்கள், அவர் பாடை பற்றி எழுதுறது ரைட்டா தப்பா? ரைட். மரிக்கும் போது கூட பாடுகளோடு கூட மரித்தான் இந்த ஊழியன். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறான், என் மகனே, உன் பாடுகள் உன்னை ஒன்றும் செய்யாது. In the last days you should live a life of faith. You should deal with wisdom. ஞானத்தில் தீர்மானி மகனே, உணர்ச்சியில் தீர்மானிக்காத. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுக்காது. உன் உணர்வுகள் உதவாது, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே உதவும். காலம் கடைசி காலம் ஆயிடுச்சு, இது சரியில்லை அது சரியில்லை, எல்லாரும் வழியில் போகிறாங்க, நானும் அப்படி தான் போவேன். இல்லை இல்லை, உன் அழைப்பு வேறு. உன்னை சுவிசேஷத்துக்காக அழைத்திருக்கிறார். we need to pray. எல்லாற்றுக்கும் காலம் கடைசியாக இருக்கிறது. ஆகையால் நீ ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இதான் நம்ம 7th verseல சொல்லி கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குது. அப்போ முடிவு சம்பூர்ணமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்து ஜெபம் பண்ணு, ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து. Are we praying today? நம்ம லைஃப்பில் டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுறோமா? ஜெபம் பண்ணோம். ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? இல்லை. தெளிவடைகிறோமா? இல்லை. அப்படியே குழம்பி போயிருக்கோம். என்னென்னலாம் நம்ம மொபைலில் பார்க்குறோமோ, என்னென்னலாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, அது நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுகிறோம். நோ, இன்றைக்கு பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், என் மகனே, நீ தெளிவுள்ளவனாயிரு. ஆமென் சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணு, நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. சபை என்பது ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்பிலே தான் செயல்படும். We need to love each other. We are strong together by the love of God. முறுமுறுக்காதீங்க பிள்ளைகளே, கடைசி காலமாக இருக்கிறது. முறுமுறுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஏனென்றால் நீங்கள் யாருக்கு செய்கிறீர்கள்? கர்த்தருக்கு என்று. அன்றைக்கு காலையில் நான் மார்னிங் டிவோஷனில் நின்று கொண்டிருக்கிறேன். நிறைய பலவீனத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அவைகள் என்னை மேற்கொள்ளாது என்கிற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நின்று கொண்டு என் ஆண்டவருக்காக பேசுகிறேன். ஏதோ எனக்கு தெரியும், என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவரை பற்றி பேசினா வயிறார சோறு போடுவார், என்னை பத்திரமாய் பார்த்து கொள்வார் என்று அவருக்காக முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கிறது போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வரத்தின்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கும். அவங்களோட கிஃப்ட் நம்ம கையில் இல்லைன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. அவங்கள போல் நம்ம இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. அவங்கள போல் நம்ம ஸ்மார்ட்டாக இல்லைன்னு அப்படி படக்கூடாது. உனக்கு கொடுத்த கிஃப்டை வச்சு நீ பெஸ்ட்டாக பண்ணு மகனே. ஹல்லேலூயா. என்ன பண்ணு? பெஸ்ட்டாக பண்ணு. உன் கையில் இருக்கிற கிஃப்ட்டை வச்சு என்ன பண்ணு? பெஸ்ட்டாக பண்ணு. ஆமாம். ஒரு நாள் நான் வந்து எங்கள் வீட்டில் அப்போ ஒரு சண்டே நான் கறி குழம்பு சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில். இப்போ அந்த வீட்டில் ஒருத்தவங்க வாடகை இருந்தாங்க, ஒரு ஆண்டி ஒரு அங்கிள், அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை. அவங்க போய் அழகாக சாப்பாடு செஞ்சு, அதென்ன சுடக்கஞ்சின்னு சொல்லுவாங்க, செஞ்சு எங்கள் தாத்தா கடையிலே முறுக்கு வாங்கின்னு போனாங்க. என்னம்மா அப்படின்னா திருப்தியாக போகிறாங்க. இல்லையா, நாங்கள் இன்றைக்கி சுடக்கஞ்சின்னா சாப்பிடுறோம், முறுக்கு எடுத்துகிட்டு எங்கள் கூடவே உட்காந்து சாப்பிட்டாங்க. எங்கள் பாட்டி அவங்களுக்கு அந்த குழம்பு கொஞ்சம் கொடுத்தாங்க. நானாக யோசிச்சு பார்க்குறேன், திருப்தியாக சாப்பிட்டாங்க. என் கையில் இதுதான் இருக்குது, நான் சந்தோஷமா? அப்படி தான் நம்ம கையில் வரணும். அப்படி தான் நம்ம, இப்படி தான் நம்ம, கருப்பு தான் நம்ம, ஒல்லி தான் இல்லை நம்ம, குண்டு தான் நம்ம, தமிழ் தான் நம்ம, இந்த ஊர் தான் நம்ம, அந்த கிராமத்துலாம் பிறந்தோம். இதெல்லாம் சாக்கு சொல்லிட்டு அவர் இப்படி இருக்காரு இப்படி இருக்காரு. இல்லை, உன் கையில் என்ன வரம் இருக்கிறதோ, ஹல்லேலூயா, அந்த வரத்தில் நீ ஒரு நல்லது பண்ணு மகனே. அந்த வரத்தில் ஊழியம் பண்ணு. உன் கையில் என்ன பலன் இருக்குதோ அதை நீ பண்ணு. ஆமென். எனக்கு வாசிக்க திறமை தான், நான் வாசி ஆண்டவரோட நாமத்தை மையப்படுத்துவேன். என்னால் வாசிக்க முடியல, வசனம் படிப்பேன், வசனத்தை படிக்கலாம். இந்த ஐயா அங்கே வந்திருக்காங்க, நான் வாசிக்கவும் மாட்டேன், வசனமும் படிக்க மாட்டேன், நான் ஆனால் உட்காந்து சப்போர்ட் பண்ணுவேன். வெரி குட். உனக்கு என்ன வரம் இருக்கிறதோ என்ன பண்ணு மகனே, நீ செய். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. நீங்கள் செய்யும்போது தேவன் ஜீசஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுறார். ஜீசஸ் சூப்பர்ப்பா, இந்த பிள்ளைய நீ ரட்சித்தல, அது பார்ப்பா எனக்காக என்ன புகழுதுப்பா. ஆமாம் டாடி என்கிற பெயர் உங்களுக்கு வர வேண்டும் என்று மகனே. ஆமென். கிறிஸ்து மகிமைப்படும்போது, மகிமையில் வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி
பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதினால் சந்தோஷமாக இருங்க. எனக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக போக போகிறீங்க? எந்த சந்தோஷத்தில்? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்கள், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். உங்களை யாராவது நிந்திச்சாங்கன்னா கூட நீங்கள் சந்தோஷமாக போங்க, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்களில் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். கோபத்தில் எந்த கொலையும் எந்த பொல்லாங்கும் நீங்கள் செய்ய வேண்டாம். கிறிஸ்து நிமித்தம் பாடுபட்டால் வெட்கப்படாதீர்கள். ஆமேன். கிறிஸ்து நிமித்தம் பாடுபட்டால் வெட்கப்படாதீர்கள். ஜீசஸ் இந்த பூமிக்கு வரும்போது உலகத்தில் உள்ள மக்களை தண்டிப்பார். ஆனால் முன்னாடி ஆலயத்தில் வந்து நின்று கேட்பார், நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் இதை பண்ண, நம்மளை கேட்பாராம். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணோம்? அப்பா என்று இருக்க வேண்டும். ஆமேன். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் பாடு அனுபவிக்கலாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஏஞ்சிக்கலாமா? என் மகனே, பாடுகள் மத்தியிலே நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஃபைனல் இயர்ஸ் we need to surrender to God. வயசாக வயசாக நாளாக நிறைய ஜீசஸ் பக்கம் சாஞ்சிடணும். நம்ம ஒரு சோறாக இருந்தோம்னு வைங்களேன், நின்றுக்கிற சோறாக இருந்தோம், இவ்வளோ இந்த சோறு உலகம் பக்கம் சாந்துச்சு. வயசாக எந்த பக்கம் சாஞ்சிடணும்? என்னென்ன பக்கம் விழுந்துடணும், இந்த பக்கம் விழுந்துடணும். ஒரு பார்டரில் நின்றுக்கிறோம், இந்த பக்கம் தீவிரவாதிகள்லாம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் நல்லவங்க இருக்கிறாங்க, நடுவில் நின்ட்டோம். இந்த தீவிரவாதிக்கு கும்பல் இழுக்குது, நம்மளால போக முடியலன்னு நம்ம பண்ணுவோம், இந்த பக்கம் விழுந்துருவோம். கர்த்தர் பக்கம் விழ வேண்டும். The end of the end times is coming. இந்த துன்பங்களில் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமா? நம் இச்சைகளின்படி வேண்டாம். இன்னைக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன்னு முடிவோடு வந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. இன்னைக்கு அப்படி தான் அவர் இஷ்டத்தின்படி வாழும். ஃபார் ஹிம், அவருக்காக. பேதுரு நிறைய காரியங்கள் அவங்க சொல்லி கொடுத்தார். எத்தனை பேர் சரண்டர் பண்ண போகிறீங்க? லார்ட், ஐ வில் டூ யுவர் வில். ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். டிவைன் இன்டர்வென்ஷன். கர்த்தர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். Let God intervene to your mind. அப்பா, என் மூளையில் உள்ள என் இச்சையை மாற்றி போட்டு உம் சித்தத்தை வெளிப்படுத்தும். Let the will of God, உம்முடைய சித்தம் எனக்குள்ளே வரட்டும், உம்முடைய சித்தம் எனக்குள்ளே நிறைவேறட்டும். நம்மளை பார்த்து திருத்தறதுக்கு ஆளுங்க இல்லை. இப்ப கர்த்தருடைய வசனம் தான் நம்மை திருத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை டெலிவர் பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்ட்ரோல் இல்லாத சூழ்நிலைகளை மாற்றி அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றின ஆழமான சத்தியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாடுகள் மத்தியிலே பரமனை தேட வேண்டும். பாடுகள் நம்மை பாவத்தின் பக்கம் தள்ளக்கூடாது, கிறிஸ்து பக்கம் தள்ள வேண்டும். கர்த்தர் பக்கம் அர்ப்பணிக்க போறோம். Let's surrender to God in this suffering. Let's serve God. அப்பா, என் பாடுகள் மத்தியிலே உம்மை சேவிப்பேன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடான்னு பார்த்து சொல்றப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஆண்டது பார்த்து சொல்லமா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மைதான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மைதான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, அப்பா, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடும். ஆண்டவர் பாசல, நான் உம்மை நேசிக்கிறேன்,
நான் உம்மை நேசிக்கின்றேன் அப்பா. எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீர் பாடுகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் உமது நாமத்தின் நிமித்தம் நாங்கள் நெருக்கப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த தகப்பனே, இந்த காலையில் அருமையான பேதுரை அமலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இனிமேல் எங்களை பேசுங்க தகப்பனை, இடைப்படுங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். 1 பேதுரு 4:13 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில் அநேக விதமான கஷ்டங்கள், பாடுகள், நம்ம நெருக்கங்கள் படலாம். ஒரு சில நேரத்தில் கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுபடலாம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக, நாம் திருசபை வருவதற்காக ஒரு சில பேர் நம்மளை நிந்திச்சு தூஷித்து இருக்கலாம். நம்ம ஏசப்பாக்காக ஊழியம் செய்யறதுக்காக பலவிதமான பாடுகளை இப்பொழுதும் நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அதிகாரமே நம்மளுக்கு பேதுரு அமலும் சொல்லுகிற, மகனே மகளே, ஆம் நீ கிறிஸ்துக்காக பாடுபடுகிறியாதா, அது உண்மை. ஆம் நீ கிறிஸ்துவுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுகிறியா, அது உண்மை. நீ கிறிஸ்துவுக்காக ரொம்ப அவமானப்படுறியா, ஆம் அது உண்மை. ஆம் மகளே, நீ கிறிஸ்துவுக்காக நீ அப்படி பட்டுதான் ஆக வேண்டும். ஆனாலுமே நீ நேசிக்கிறாயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து இந்த ஊழியத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பேதுருவே, சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று. ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பா பேதுரு வாழ்க்கையில் நான் பல விதமான கஷ்டங்களை கொடுக்க போறேன், ஊழியத்தின் நிமித்தமாக நீ என்னாலும் அதிகமாக பாடுபட்டுதான் இருக்கும், ஆனாலும் என்னை நேசிப்பாயான்னு சொன்னதுபடிதான் அந்த பேதுரு, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னான். அன்றைக்கு அந்த நேசிக்கிறேன்னு சொல்ற வார்த்தையை மரணம் வரைக்கும் அவன் பின்வாங்கவே இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாலும் உங்களை நேசிப்பேன் தகப்பனே. என் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உங்களை நேசிப்பேன் தகப்பனே. என் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம் ஏற்பட்டாலும் உங்களை நான் பின்தொடருவாப்பா. எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ அவமானம்ப்பா, ஆனாலும் உங்களை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன்ப்பா. நான் உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த பேதுரு சொன்ன வார்த்தையை நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். ஒருவேளை நம்ம எந்தெந்த முறையில் கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுபட்டோம், ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? கண்களை மூடி நம்ம கர்த்தரை பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்காக எத்தனை இடத்துல அவமானப்பட்டோம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த காரியம், நீ சபைக்கு போனதால் தான் இந்த காரியம். எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தியான பேச்சுகள் நம்ம மத்தியில் ஆண்டது. இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம நினைவு கூறுவோம். அப்பா, அதை நினைவு கூர்ந்து உயர்தத்தின் ஆழ்த்தது சொல்ல போறோம். நான் எத்தனை கஷ்டப்பட்டாலும் உங்களை நேசிக்கிற தகப்பனப்பா. என் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கம் வந்தாலும் உங்களை விட்டு பின்மாறி போக மாட்டேப்பா. என் ஊழியத்துக்காக இவ்வளவு நான் அவமானப்பட்டாலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட நான் போக மாட்டேப்பா. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் உங்கள்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில பாடுகளுக்காக நன்றி அப்பா, என் வாழ்க்கையில அவமானப்படுறதுக்காக நன்றி அப்பா, என் வாழ்க்கையில துன்பப்படுறதுக்காக நன்றி ஆண்டவர் சொல்ல போறோம். இந்த பாடல் வரிகளை இறுதித்தின் ஆழ்ந்த அந்த ஆண்டவர் நோக்கி சொல்ல போறப்பா. என் வாழ்க்கையில என்ன உங்களை நேசிக்கிறப்பா. என் ஜீவனே போனாலும் உங்களை நேசிப்பேன் தகப்பனப்பா. என் ஜீவனே போனாலும் உங்களை ஆராதிப்பேன் தகப்பனப்பா. என் ஜீவனே போனாலும் உங்களை நான் தொழுது கொள்வேனப்பா. என் ஜீவனே போனாலும் உங்களை ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாம கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும்
கிருபையால் ஆண்டவர் பார்த்த கைகளை உயர்த்தி சொல்லவாப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடு. ஆண்டவர் கைகளை உயர்த்தி சொல்ற உங்களுக்கு நேசிக்கிறப்பா. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆண்டவர் சொல்லப்பா, நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கண்ணுடைய ஆண்டவர் நன்றி சொல்லப்பா. வாழ்க்கையில நன்றி 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 நன்றி. எல்லாவற்றுக்கும் முடிவு சமூகமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக. இன்றைக்கு பாடு மத்தியில் இருக்கிற மகனே மகளே, நீ தெளிவாயிரு, ஜெபம் பண்ணு, ஜாக்கிரதையாயிரு. தெளிவாயிரு மகனே, தெளிவாயிரு மகளே. நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிரச்சனை உன்னை மேற்கொள்வதற்கு வரவில்லை, நீ ஜெயிப்பதற்காக வந்தது. கிறிஸ்து பாடுபட்டார், கிறிஸ்து தோற்றார் அல்ல, கிறிஸ்து பாடுகளை ஜெயித்தார். பேதுரு பாடுகளை ஜெயித்தார். தெளிவாயிருங்க. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. இயேசு வருகிறார். அவர் தன் வேலையை தன் இச்சையின்படி செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் நானும் சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். லெட்ஸ் சரண்டர் டு த வில் ஆஃப் காட். அப்படியே கர்த்தர் சந்நிதியிலே சரணடைவோம். தெளிவாயிருப்போம். குழப்பம் வரும்போதெல்லாம் அதிகமாக ஜெபிப்போம். ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை, நமக்கு கொடுத்த சபையை, நமக்கு கொடுத்த சிறு சிறு வேலைகளை நம் தாளந்துகள் திறமைகளை கொண்டு தி பெஸ்டாய் செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்காக கைகளை விரித்துக் கொள்ளலாம். ஈவரக்கா அடோனாய் ஈஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பன்னவ் எலாக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் எலாக்கா வயசம் லக்கா ஷாலும் வயசம் லக்கா ஷாலும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. தலைமையில கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சீராவை தலையில போட்டுக்கொள்வோம். செஸ்ட்ல நீதி என்னும் மார்கவசத்தை மார்பில தரித்துக் கொள்வோம். இடுப்புல சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்வோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்வோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு சொல்லமா பொல்லாங்கனம் எய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா இயேசுவின் இரத்த கொடைகளை நானும் என் குடும்பத்தார், என் சபையாரும், என் நண்பர்களும், என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசு கொண்டு சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Amen. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர்
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஷாலோம்.